இந்த வீடியோ sponsored EduQuest courses. EduQuest offers skill-based courses in digital marketing, stock marketing, coding, and more. Courses are available in both Tamil and English. EduQuest courses. EduQuest online courses. இந்த வீடியோ மார்க்கெட்டிங் பிளான் பற்றினது. SPO மார்க்கெட்டிங் பிளான் பற்றின வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். SPO மார்க்கெட்டிங் பிளான் எக்ஸ்ப்ளனேஷன். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. Hello team members. So இந்த வீடியோ மார்க்கெட்டிங் பிளான் பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ. ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் இதில் இருக்காது. யூடியூப் நம்மளுடைய அஃபிஷியல் யூடியூப் சேனலில் இருக்கும், அதை பார்த்து தெரிஞ்ச வீடியோ. எஸ்பிஓவில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் மெம்பருக்கு மட்டும்தான், நியூ மெம்பர்ஸ்க்கு கிடையாது. ஓகே, ஸோ ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு எல்லாமே தெரியும். சிம்பிளாக ஷார்ட்டாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் மார்க்கெட்டிங் பிளான் அப்படிங்கிற கேட்டகரியில் தான் உள்ளே வர போகிறீங்க. நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, எலைட் லேர்னர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில். அதே மாதிரி இப்போ மார்க்கெட்டிங் பிளான் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மார்க்கெட்டிங் பிளானில் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, யார் வேணாலும் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம், ஃப்ரீயாகவே லைஃப் டைம் ஒர்க் பண்ணிக்கலாம். அவங்க அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய கேட்டகரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ். அந்த டேஷ்போர்டில் உங்களுக்கு எலைட் லேர்னர் மைக்ரோடாஸ்க்னு இருக்கும், சரிங்களா? இப்போ இவங்களுக்கு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் மைக்ரோடாஸ்க்னு இருக்கும். ஃப்ரீ, 100% ஃப்ரீ. எந்த ஒரு அமௌண்ட்டு பே பண்ண தேவையில்ல. ஒரு டாஸ்க்கு ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா 5 rupees கிரெடிட் ஆகும். ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்க், டெய்லி டாஸ்க் அவங்களுக்கு. எவ்ரிடே டெய்லி 7 daysமே அவங்களுக்கு டாஸ்க் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அப்போ ஒரு நாளைக்கு 5 rupeesனு, ஸோ பர் மந்த்து 150 rupees ஃப்ரீயாகவே ஏர்ன் பண்ணலாம். லைஃப் டைம் அப்படியே கூட ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், அது அவங்க விருப்பம். 4 months ஒன்ஸ் அவங்க வித்ட்ராவல் பண்ணி எடுத்துக்க முடியும் அந்த இன்கம். அதாவது 500 rupees ரீச் ஆகிட்டா போதும், வித்ட்ராவல் பண்ணி எடுத்துக்கலாம். இது மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவான கேட்டகரி. ஓகே, ஸோ ஜாயின் பண்ணும்போது மார்க்கெட்டிங் பிளான்ற கேட்டகரியில் ஜாயின் பண்ணுவாங்க, ரைட்? ஆல்ரெடி உங்களுக்கு ஜாயினிங் ப்ரொசீஜர்லாம் தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த உங்களுடைய டேஷ்போர்டில் ஜாயினிங் லிங்க் இருக்கும், அதை அவங்களுக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டீட்டெயிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு எல்லா வீடியோவும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு எல்லா டவுட்ஸும் கிளியர் பண்ணிவிட்டு லிங்க் கொடுத்தீங்கன்னா அவங்க ஃபில் பண்ணி தாராளமாக உள்ளே வர முடியும். அவங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். உங்கள் லிங்க்கை எங்கேயும் பப்ளிக்காக பப்ளிஷ் பண்ணாதீங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெஃபரல் லிங்க்கை யார் கேட்குறாங்களோ எல்லா டீட்டெயிலும் கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும் கொடுத்தா போதுமானது. ஸோ மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் ஃப்ரீயாகவே 150 rupees பர் மந்த் எடுக்கலாம். 500 வந்தால் வித்ட்ராவல் பண்ணி எடுத்துக்கலாம். இது கிளியராக. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர். இந்த இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர்னால் என்னென்னா, நான் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிட்டேன், இப்போ நான் அப்கிரேட் பண்ண விருப்பப்பட்டால் அப்கிரேட் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணலான்னா, நாம் எஸ்பிஓவில் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எஜுகேஷனில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் 5999க்கு கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோடைய டீட்டெயில், பர்ச்சேஸ் டீட்டெயில்ஸ் நமக்கு பர்ச்சேஸ் பார்ட்னர் சர்வீஸ்லேயே ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் அங்கேயே தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா? ரைட். ஸோ அந்த பேஜஸ்க்குள்ளே போய் பார்த்தீங்கன்னால தெரிஞ்சுக்கலாம். இந்த கோர்ஸை பற்றின டீட்டெயில்ஸும் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த கோர்ஸ் அவங்க ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா, பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க இண்டிவிஜுவல் மார்க்கெட்டருக்கு அப்கிரேட் ஆகிடுவாங்க, சரிங்களா? கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஃபார்மில் போய்ட்டு சப்மிட் பண்ணிட்டாங்கன்னா, இப்போ ஆல்ரெடி எலைட் லேர்னர் எப்படி சப்மிட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி சப்மிட் பண்ணிட்டாங்கன்னா இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர்னு அவங்க நேம் மாறிடும். அப்போ அவங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் 50 rupees வரும். அதுலேயும் டெய்லி ஒரு டாஸ்க் தான். ரெண்டுத்துலேயுமே கொடுக்கக்கூடிய கண்டென்ட்டை ஷேர் பண்ண போகிறாங்க, அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க போகிறாங்க, இங்கே அப்லோட் பண்ண போகிறாங்க. ரெண்டும் ஒரே மாதிரி தானே சார் இருக்குது, பட் அமௌண்ட் மட்டும் ஏன் டிஃப்ரெண்ட்னா, கண்டிப்பாக டாஸ்க்லேயும் டிஃப்ரெண்ட் இருக்கும். இவங்களுக்கு வேறு விதமான இமேஜஸ் அண்ட் கண்டென்ட் கொடுப்பாங்க ஷேர் பண்ணுறதுக்கு. மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கிறவங்களுக்கு, இண்டிவிஜுவல் மார்க்கெட்டருக்கும் மார்க்கெட்டிங் அசோசியேட்டுக்கும் வேறு விதமான இமேஜஸ் அண்ட் கண்டென்ட் கொடுப்பாங்க. ஓகே,
அதனால தான் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஷியேஷன் வரும். ஸோ இப்போ இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர்னா என்னென்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ணவங்க இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் பர் டேவுக்கு 50 rupees earn பண்ணலாம், பர் மந்த்துக்கு 1500 ரீச் பண்ணிட்டாலே போலும் வித்ட்ராவல் பண்ணி எடுத்துக்க முடியும். ஓகே, ஸோ ஒர்க்கு சேமாக தான் இருக்கும் மேடம். ரைட், கண்டென்ட் மட்டும் தான் சேஞ்சஸ் மாறும். அடுத்தது மார்க்கெட்டிங் அசோசியேட்டுக்கு நான் என்ன சார் பண்ணணும்? எதுவும் பண்ண தேவையில்ல. யாராச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்து யாரையாச்சும் ரெஃபரல் பண்ணிங்கன்னா அவங்க இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக உங்களுக்கு புதுசாக ஜாயின் பண்ணக்கூடிய பர்சன் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக மாறிட்டாங்க அப்படின்னா ஸோ இந்த பர்சன் மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக மாறுவாங்க. இப்போ நான் உங்களுக்கு ஓல்டு மெம்பர்ஸ்க்கு சொல்லிக்கிட்டு இருக்கன்றதுக்கோசரம் நீங்கள் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக அசோசியேட்டாக மாறுங்கன்னு நினச்சிட போகிறீங்க. நீங்கள் யார் என்னென்ன பிளானில் இருக்கீங்களோ அதே பிளானில் அப்படியே தான் இருப்பீங்க. அதில் எதுவும் சேஞ்சஸ் இருக்காது. புதுசாக உள்ளே வர ஒருத்தர் யாரையாச்சும் ரெஃபர் பண்ணால் என்னவா மாறுவார்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக இருக்கிற ஒருத்தர் யாராச்சும் ஒரு பர்சனை ரெஃபர் பண்ணி அவங்களும் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக மாறிட்டாங்கன்னா இவர் மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக மாறிடுவாங்க. அதனால் என்ன எக்ஸ்ட்ரா இன்கம் எவ்ரி ரெஃபரலுக்கு அவங்க இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக பர்ச்சேஸ் பண்ணி மாறிட்டாங்க அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 1000 rupees ரெஃபரல் கமிஷன் கிரெடிட் ஆகும். அதே மாதிரி ரீபர்ச்சேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் லெட்டராக இன்ஃபார்ம் பண்ணுறேன், வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். ஸோ அவங்க எப்போல்லாம் உங்களுடைய டவுன்லைனர்ஸ் ரீபர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு அந்த 500 rupees அந்த ரீபர்ச்சேஸ் ரெஃபரல் இன்கம் கிரெடிட் ஆகும். இது ஓல்டு மெம்பர்ஸ்க்கும் கிரெடிட் ஆகும், நியூ மெம்பர்ஸ்க்கும் கிரெடிட் ஆகும். ரைட், அடுத்தது ரெஃபரல் லிமிட்டு. ஓல்டு மெம்பர்ஸ் இப்போ இருக்கிறவங்களுக்கும் சரி புதுசாக வரப்போகிறவங்களுக்கும் சரி ஒரு ஐடினா 40 ரெஃபரல்ஸ் மட்டும்தான் பண்ண முடியும், அதுக்கு மேலே பண்ண முடியாது. ஸோ இன்ட்ரோ கமிஷன் அப்படிங்கிறது என்னென்னா என்னுடைய டவுன்லைனர், அது ஓல்டு மெம்பராக இருக்கீங்களோ நீங்கள் நியூ மெம்பராக இருக்கீங்களோ யாராக இருந்தாலும் உங்களுக்கு இங்கே டவுன்லைனர் இருக்காங்க, அவங்க ஸ்டேட்டஸ் ஆக்டிவ் இருக்கணும். அதாவது ஏதாவது ஒரு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும். இப்போ ஓல்டு மெம்பர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா சேல்ஸ் டீம், ப்ரொமோஷன் டீம் இருக்காங்க. அவங்க 2 கேட்டகரியுமே ஆக்டிவ் மெம்பர்ஸ் தான். உங்களுக்கு இங்கே ஆக்டிவ் மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு டாஸ்க்லேருந்தும் உங்களுக்கு இன்ட்ரோ கமிஷன் வரும், 20% வரும். அவங்க 100 ரூபாய் வாங்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு அதுலேருந்து 20% 20 rupees கிரெடிட் ஆகும். ரைட், ஸோ இதுதான் இன்ட்ரோ கமிஷன் அப்படிங்கிறது. அது எல்லாருக்குமே கிரெடிட் ஆகும். உங்களுடைய டவுன்லைனர்ஸ் ஆக்டிவ் ஸ்டேட்டஸில் இருந்தால் போதும். ஆக்டிவ் ஸ்டேட்டஸ்னு எப்போ மாறுவாங்க அப்படின்னா ஸோ இண்டிவிஜுவல் மார்க்கெட்டுக்கு அவங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது நியூ பிளானில் மாறுவாங்க. இப்போ எலக்ட்லேர்னர்லேயும் அதே மாதிரி தான் ரெடின்னு இருக்கும் அந்த ஸ்டேட்டஸ். அதில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய டவுன்லைனர் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு இன்ட்ரோ போனஸ் வராது. சரிங்களா? ரைட், அதே மாதிரி இன்னொரு கண்டிஷன்லேயும் உங்களுக்கு இன்ட்ரோ போனஸ் வராது. இன்கேஸ் நான் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கேன், நான் ரெஃபரல் பண்ணுறேன், சரிங்களா, பண்ணலாமான்னா தாராளமாக பண்ணலாம். அதை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் உங்களுக்கு இன்ட்ரோ போனஸ் வராது. அதாவது நீங்கள் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்லேயே இருந்துக்கிட்டு நீங்கள் ரெஃபரல் பண்ணால் ரெஃபரல் இன்கம் வருமே தவிர இன்ட்ரோ கமிஷன் வராது. அப்போ நீங்களும் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக மாறினா தான் உங்களுக்கு இன்ட்ரோ கமிஷன் வரும். உங்களுடைய டவுன்லைனரும் ஆக்டிவ் ஸ்டேட்டஸ்னால் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக மாறினா தான் உங்களுக்கும் இந்த ரெண்டுமே மேட்ச் ஆகணும், கரெக்டாக இருக்கணும். 2 பேருடைய ஸ்டேட்டஸும் ஆக்டிவில் இருக்கணும். ரெடின்ற ஸ்டேட்டஸில் இருந்தால் அந்த இன்ட்ரோ கமிஷன் வராது. உங்களுடைய டேஷ்போர்டில் செக் பண்ணிங்கன்னா தெரியும், ரெடி அண்ட் ஆக்டிவ்னு காமிக்கும் உங்கள் ஸ்டாஃப் ஐடிக்கு கீழே. அதில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நான் சொல்கிறது அப்போ தான் உங்களுக்கு புரியும். ரைட், ஸோ ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு 10 பேர் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மந்த்துக்கான இன்கம் 14,000க்கு மேலே earn பண்ணலாம் பர் மந்த். ஒரு எக்ஸாம்பிள், 10 பேர் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா ரெஃபரல் இன்கம் மட்டுமே 10,000 வரும். சரிங்களா? அது இல்லாமல் டெய்லி டாஸ்க் அப்படிங்கிறது பர் மந்த்துக்கு 1,500 கிரெடிட் ஆகும். இதெல்லாம் நியூ இந்த பிளானில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு. ஓல்டு மெம்பர்ஸ் இவ்வளோ தான் வருமா, இப்போ எங்களுக்கும் அதே மாதிரி வருமா அப்படின்னு கன்ஃபியூஸ்ட் ஆகிடுங்க. ஓல்டு மெம்பர்ஸ் ஆல்ரெடி என்னென்ன பிளானில் எவ்வளோ earn பண்ணிட்டு இருக்கீங்களோ அது அப்படியே தான் இருக்கும். சரியா? இதில் நீங்கள் யாராச்சும் ரெஃபர் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்கம் வரும், இன்ட்ரோ போனஸ் ஆட் ஆகும். அதுதான் இனிமேல் எக்ஸ்ட்ரா இன்கம் ஓல்டு மெம்பர்ஸ்க்கு. சரிங்களா? ரைட், அடுத்தது ரெஃபரல் அப்படிங்கிறது 10,000 கிரெடிட் ஆகும். இன்ட்ரோ கமிஷன் மட்டுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி டாஸ்க் earn பண்ணுறதே 1,500 தான் earn பண்ணுவீங்க. ஆனால் இன்ட்ரோ கமிஷன் உங்களுக்கு 3,000 வரும். ஒரு 10 பேர் உங்களுக்கு ஆக்டிவாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா. ஏன்னா அவங்க 10 பேர் ஒர்க் பண்ணாங்கன்னா 15,000 வாங்குவாங்க. அதில் 20%ன்றது 3,000. இது எவ்ரி மந்த் கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க ரெஃபர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராகவே ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தால் போதும். உங்களுக்கு மாதம் ஒரு 10 பேர் ரெஃபர் பண்ணிட்டீங்கன்னா மந்த்லி 3,000 அண்ட் பேசிவ் இன்கமாக, நான் ஒர்க்கிங் இன்கமாக வந்துக்கிட்டே இருக்கும். அது எவ்ரி மந்த் கிரெடிட் ஆகும் அது. ஸோ இந்த டாஸ்க் இன்கம், இன்ட்ரோ கமிஷன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1,500 ரீச் ஆகிட்டா போதும் நீங்கள் வித்ட்ராவல் பண்ணி எடுத்துக்க முடியும். ரெஃபரல் இன்கம் அப்படிங்கிறது 1,000 ரீச் ஆகிட்டால போதும் வித்ட்ராவல் பண்ணி எடுத்துக்கலாம். ரெஃபரல் இன்கம் 24 ஹவர்ஸில் கிரெடிட் ஆகிடும், 24 ஒர்க்கிங் ஹவர்ஸ். அதே மாதிரி டாஸ்க் இன்கம், இன்ட்ரோ கமிஷன்லாம் வித்ட்ராவல் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அது உங்களுக்கு 7 டேஸில்
கிரெடிட் ஆகிடும், 7 ஒர்க்கிங் டேஸில் கிரெடிட் ஆகிடும். ஸோ வித்ராவல் அப்படிங்கிறத இங்கே ரெடிம்ஷன்னு போட்டிருப்பாங்க. ரெடிம்ஷன்னா என்ன? வித்ராவல் ரிக்வஸ்ட்னு அர்த்தம். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ சம்மரி பார்த்துடலாம். ஸோ மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக இருந்தீங்கன்னா டெய்லி டாஸ்க் இன்கம் கிடைக்கும். ரெஃபரல் நீங்கள் பண்ணிங்கன்னா ரெஃபரல் இன்கம் கிடைக்கும். மேக்ஸிமம் 40 ரெஃபரல் வரைக்கும் பண்ணலாம். இந்த 3 ஆப்ஷனுமே எல்லா பிளானுக்கும் சேமாக தான் இருக்கும், காமனாக தான் இருக்கும். நீங்கள் எந்த லெவலில் இருந்தீங்கனாலும் சேமாக தான் இருக்கும். சரிங்களா? ஆனால் இந்த இன்ட்ரோ இன்கம், ரீபர்ச்சேஸ், ரெஃபரல் இன்கம் அப்படிங்கிறது நீங்கள் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவில் இருக்கும்போது உங்களுக்கு கிரெடிட் ஆகாது. சரிங்களா? ரைட். ஸோ நீங்கள் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டருக்கு போனால் யாரையாச்சும் ரெஃபர் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மார்க்கெட்டிங் அசோசியேட்டிவாக மாறிடுவீங்க, ஒரு ரெஃபரல் பண்ணாலுமே. அதனால தான் மார்க்கெட்டிங் அசோசியேட்டிவாக இருக்கும்போது மட்டும்தான் இந்த இன்ட்ரோ இன்கமும் ரீபர்ச்சேஸ் இன்கமும் கிடைக்கும்னு போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இன்ட்ரோ இன்கம் யாருக்கு கிடைக்கும், எந்த லெவலில் இருந்தால் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் கிளியராக பார்த்துருப்பீங்க. ரைட். ஸோ அடுத்தது வேறு என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னா, நியூ மெம்பர்ஸ்க்கு எஸ்பிஓலையும் ஒர்க் பண்ணிக்க முடியும் அவங்க பர்ச்சேஸ் பண்ணுற அமௌண்ட்டுக்கு. அடுத்தது எஜுகேஷனில் கோர்ஸும் படிச்சுக்க முடியும். பேசிக் அண்ட் மிட் லெவல் ஆல்ரெடி இப்போ பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் எலக்ட்ரிக் லேர்னர் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. பட் இவங்க இந்த கேட்டகரியில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு பேசிக் அண்ட் மீடியம் லெவல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் படிச்சுக்கலாம். ப்ளஸ் பைமோட் இ-காமர்ஸ் அப்ளிகேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அதர் அப்ளிகேஷன்ஸில் அவங்க 6000 ருபீஸ்க்கான ரிவார்ட் பாயிண்ட்டு எஸ்பிஓ மூலியமாக அவங்க அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணால் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த 3 பெனிஃபிட்மே அட் அ டைமில் ஒரு பர்ச்சேஸில் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. ஸோ இந்த ரீபர்ச்சேஸ் அப்படின்னா என்னென்னா 20,000. சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 20,000 நீங்கள் இந்த பிளானில் ஜாயின் பண்ணுறீங்க. இந்த பிளானில் ஓகே, இந்த கண்டிஷன்ஸ் இப்போ வரைக்கும் நியூ மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான். ஓல்டு மெம்பர்ஸ்க்குலாம் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எதுவும் நாங்கள் கொண்டு வரல. ஓகே, நியூ மெம்பர்ஸ் மார்க்கெட்டிங் பிளானில் ஜாயின் பண்ணுற ஒரு பர்சன் 20,000 ரூபாய் ஏர்ன் பண்ணி முடிச்சிட்டாருன்னா அந்த பீரியட் ஆஃப் டைமில் அங்கே நம்மக்கிட்ட என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறோமோ ப்ராடக்ட்டோ சர்வீஸோ ஏதாவது பர்ச்சேஸ் பண்ண சொல்லுவாங்க. சேம் வேல்யூ 5,999 அந்த வேல்யூலே தான் அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ 20,000 ரீச் பண்ணி முடித்தவங்களுக்கு அது. ரைட். ஸோ அடுத்தது வேறு என்ன இம்பார்ட்டன்ட் கண்டிஷன்னா, 5 டேஸ் கண்டினியூவாக ஒர்க் பண்ணலை அப்படின்னா அந்த ஐடியில், அதாவது எந்த ஐடியில் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கிற ஒரு பர்சன் 5 டேஸ் ஒர்க் பண்ண, மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்னா ஃப்ரீ ஐடி பியூர்லி, அந்த ஃப்ரீ ஐடியில் 5 நாள் கண்டினியூ ஒர்க் பண்ணலாம், டெர்மினேட் ஆகிடும், மறுபடியும் புதுசாக தான் ஜாயின் பண்ணோம். அதே பேன் அண்டு பேங்க் டீட்டெயிலை நீங்கள் ப்ரொவைட் பண்ண முடியாது. ஸோ பேன் கார்டு அண்ட் பேங்க் டீட்டெயில் அப்படிங்கிறது கம்பல்சரி அந்த அவங்கவுங்க நேமில் இருக்கிற மாதிரி இருக்கணும். இதெல்லாம் நியூ மெம்பர்ஸ்க்கான கண்டிஷன்ஸ். ஏஜ் 18க்கு மேலே இருக்கணும். இதெல்லாம் பேசிக்காக ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். சரிங்களா? ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 25 மினிட்ஸ்க்கு மேலே இருக்கும். அது நியூ மெம்பர்ஸ்க்கு கிளியராக அனுப்புங்க. ஒரு 1/2 hour அவங்களுக்கு ஒரு ஒர்க்கு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களுடைய கேள்வி, உங்கள்கிட்ட ஒரு 30 நிமிஷம் டைம் இருக்கா? நம்மளுடைய இந்த ப்ரௌச்சர்ஸ், இந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் உங்களுக்கு ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் ஷேர் பண்ணிவிடுவாங்க. நம்மளுடைய வெப்சைட்ஸில், சோசியல் மீடியாவில் எல்லா இடத்துலையும் ஷேர் பண்ணிவிடுவாங்க. சாரி, வெப்சைட்டில் இருக்காது, சோசியல் மீடியாவில் இருக்கும், நம்ம நோட்டீஸ் போர்டு குரூப்பில் இருக்கும். ஸோ உங்களுடைய இன்ட்ரடியூசர்ஸ், டவுன்லைனர்ஸ், அப்ளைனர், கமாண்டர்ஸ் யார் மூலியம் வேணாலும் இந்த ஃபைல் வாங்கிக்கலாம். நீங்கள் இந்த ஃபைல் ப்ளஸ் நம்மளுடைய வீடியோ, அஃபிஷியல் யூடியூப் சேனலில் இருக்கிற வீடியோ, இது 2த்தையும் அனுப்புங்க. ஒரு நியூ மெம்பர்ஸ் உங்கள்கிட்ட ஜாபை பற்றி கேட்குறாங்கன்னா 30 நிமிஷம் உங்கள்கிட்ட டைம் இருக்கான்னு ஃபஸ்ட்டு கேள்வி கேளுங்க. அந்த கேள்விக்கு பதில் கிடச்சி அவங்க ஓகே நீங்கள் அனுப்புங்க, நான் ஃபுல் டீட்டெயில் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்கிறவங்கள மட்டும் சேர்த்து விடுங்க. நீங்கள் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள், ஷார்ட்டாக சொல்லுங்கள். இப்படி சொல்கிறாங்கன்னா அவங்க கண்டிப்பாக நம்ம சொல்கிற ஒர்க்கை பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஆட்களை கொண்டு வந்து மறுபடியும் எஸ்பிஓக்கு ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்காதீங்க அப்படிங்கிறது எங்களுடைய மிகப்பெரிய தாழ்மையான வேண்டுகோள். இங்கே நம்ம நிறைய பிளான்ஸ் வச்சுருக்கோம், நிறைய ஐடியாலஜிஸ் இருக்குது, புதுசாக நிறைய மார்க்கெட்டிங் ஒர்க்கு கொண்டு வந்துட்டுருக்கோம். நீங்கள் மற்ற இடத்தெல்லாம் கேள்விப்படல, எல்லா பிராண்ட்ஸும் உள்ளே கொண்டு வர போகிறோம். அது உங்களுக்கு தேவையானதெல்லாம் சேல்ஸ் தான். எங்கெங்கேயோ போய் வாங்குகிறோம், எதோ வாங்குகிறோம். நம்ம மூலியமாக வாங்கும்போது அதுக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும். அந்த கமிஷன் நம்ம இங்கே சேலரியாக எடுக்கலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உண்மையிலேயே நாலேஜ் இருக்கிற, இன்ட்ரெஸ்ட் இருக்கிற அந்த மாதிரியான பீப்புளை மட்டும் சேர்த்து விடுங்க. எந்த ஒரு நாலேஜும் இல்லாத, இன்ட்ரெஸ்ட் இல்லாத பீப்புள்ஸை சேர்த்து விடாதீங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான். ஓகே, தேங்க்யூ.